குருஸ்தலம் ஜோதிட நிலையம், உங்கள் ஜோதிடர் விஜயநாராயணன். நம்மளுடைய ஜோதிட நிலையம் பார்த்தீங்கன்னா வடபழனியில வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்துல. ஒரு ஜாதகத்திற்கு நாம் வாங்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். புஷ்ப பிரசன்னமாக இருந்தாலும் சரி, ஜாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். நீங்க கூகுள் பேல பே பண்ணிட்டு போன் மூலியமா பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கலாம், நேரடியாக பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கலாம். புஷ்ப பிரசன்னத்தை பத்தி ஏற்கனவே நம்ம பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். ராசி கட்டங்கள் 12 கட்டங்கள் இருக்கும். இந்த 12 கட்டங்கள்ல எலுமிச்சம்பழத்தை ஒரு கட்டத்தையும் பூவை ஒரு கட்டத்திலையும் வச்சு பலன் சொல்லக்கூடிய முறை, அது புஷ்ப பிரசன்ன முறை. அதற்கு நம்ம இப்போ 500 ரூபாய் கட்டணமாக உயர்த்திருக்கிறோம். ஜாதகம், பிறந்த தேதி, மாசம், வருஷம், இதை மையப்படுத்தி உங்களுடைய பிறந்த ஜாதகத்திற்கான பலனை இப்பொழுது வழங்குவதற்காக உங்கள் ஜோதிடர் விஜயநாராயணன் உங்களுக்காக லைவ்ல நேரலையில இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறேன். நேயர்கள் வரலாம், உங்களுடைய கேள்வி கணக்குகளை தொடுக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் எல்லாத்தையும் கொடுங்க. இப்ப உடனடியாக பார்த்து பலன் அளிக்கப்படும். அதாவது இந்த ஆண்டு, இந்த 2025 மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2025 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு, சனி பகவான், ராகு கேது ஆகிய கிரகங்கள், பெரிய பெரிய கிரகங்கள், ராகு கேதுனுடைய பெயர்ச்சியா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், சனி பகவானா இருக்கட்டும், இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த ஆண்டு பெயர்ச்சி அடைய போகிறது. எந்த ஆண்டும் இல்லாத ஒரு திருப்பு முனையை 12 ராசிக்காரர்களும் சந்திக்க போகிறார்கள். இந்த நாடும் சந்திக்க போகிறது, நாட்டு மக்களும் சந்திக்க போகிறார்கள். இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது. இதுவரையிலும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒவ்வொரு பயிற்சியை தான் பார்த்திருப்போம். ஒண்ணு குரு பயிற்சியை பார்த்திருப்போம், சில ஆண்டுகள் ராகு கேது பயிற்சியை பார்த்திருப்போம், சில ஆண்டுகள் சனி பயிற்சியை பார்த்திருப்போம். ஒரே ஆண்டில் இத்தனை கிரகங்கள், அதுவும் பெரிய பெரிய டான் கிரகங்கள்லாம் மாறுறது ஒவ்வொருத்தருடைய தனி மனித வாழ்க்கையிலும் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட போகிறது. இந்த புரட்சியானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு மைல் கல்லாக அமையும். வாழ்க்கையில் ஏங்கி கொண்டிருந்தவர்கள், அதாவது பெரும்பாலாக தொழில் நிமித்தமாக, குடும்ப பிரச்சனையின் காரணமாக, பொருளாதார தடையின் காரணமாக அல்லல் பட்டு வந்த பல ராசிகள், 12 ராசிகளும் அதுல அடக்கம்தான். அந்த 12 ராசிகளிலும் சில பேருக்கு மட்டும் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அவர்களுடைய பலாபலன்கள் மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த பயிற்சியானது இந்த 12 ராசிக்காரர்களையும், மேலே உச்சாணியில் இருப்பவர்களை கீழேயும், கீழே உச்சத்தில் இருப்பவர் கீழே இருக்கக்கூடியவர்களை உச்சத்திலும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சியாக இந்த ஆண்டு, இந்த 2025 அமைய போகிறது. 2025 பிறந்த பிறகு கூட இன்னமும் மாற்றம் தெரியவில்லையே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பயிற்சியுமே ஏப்ரல் மாசத்துக்கு பிறகுதான் வருது. ஆகையினாலதான் நமக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஒன் பை ஒவ்வொரு மாச இடைவெளியில டக்கு 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 டக்குன்னு மாறப்போகுது. அந்த மாற்றங்கள் ஒவ்வொருடைய தனி மனித வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான காலமாக அமைய போகிறது. இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் தொழில் இல்லையே, தொழில் முடக்கத்துல இருக்குதே, எனக்கு பணம் கைக்கு வரவில்லையே, என் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக பிரச்சனைக்குள்ளாய் இருக்கிறதே, எங்கள் குடும்பத்திற்கு ஒற்றுமை எப்படி ஏற்படும், திருமணம் எப்பொழுது நடக்கும், குழந்தை பேர் எப்பொழுது கிடைக்கும் என்று பலவாறு ஒவ்வொருத்தருடைய கேள்விகளும் இருக்கும். எல்லாருடைய கேள்விகளுக்கும் இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறது. சரி, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய, சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்ப்போம். இப்பொழுது மேஷ ராசிக்கு சனி பகவான் வரவிருக்கிறார். மேஷ ராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது மேஷ ராசிக்காரர்களை எது மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும், மேஷ ராசிக்காரர்களுக்கு எது மாதிரியான நன்மை தீமைகள் கிடைக்கும், இதனுடைய பலாபலன்களை எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும்.
சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய ராசிகள். அதே போல குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப இதுவரையிலும் இருந்து வந்த தேக்க நிலைகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மிதுன ராசி அன்பர்களையும், ராகுகேது பயிற்சியானது மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கு ராகு பகவான் வருகிறார். கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறார். இதன் மூலியமாக என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட போகிறது? இந்த 4 பிளானட்டும் மாறி மாறி தங்களுடைய பயிற்சியை இடம்பெறும் பொழுது அந்த ராசி அது பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லதா கெட்டதா ஒவ்வொருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அவர்களுடைய பலன்கள் மாறுபடும். சில பேருக்கு நன்மையும் சில பேருக்கு தீமையும் நடக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசி ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் பிறந்ததனுடைய காலநிலைகள் மாறுபடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டு பிறந்திருப்பாங்க, அந்த வேரியேஷன் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் மாறுபடும். அப்போ எப்படி நம்மளுடைய இந்த 2025 நம்மளுடைய மாற்றங்களை எப்படி தெரிந்து கொள்ளலாம், எந்த மாதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்ற குழப்பம் எல்லோருக்கும் இருக்கும். அதாவது சித்திரை மாசம் தமிழ் புத்தாண்டு வருது பார்த்தீங்களா? அந்த சித்திரை மாசம் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உணரக்கூடிய அளவிற்கு அவரவர் வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்கும். சம்பவங்கள்னா கெட்டதா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம், மிக நல்லதா இருக்கலாம். வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்கலாம். தொழிலே செய்ய முடியாதவர்கள் தொழில் செய்யலாம். நன்றாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இரக்கத்திற்கு வரலாம். இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களையும் இரக்கங்களையும் சந்திக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது இந்த 2025. இதுல சனி பகவான் மேச ராசியில் அடியெடுத்து வைக்கும் பொழுது மேச ராசியை பாதிப்பாரா அப்படின்னா, இப்போ சனி பகவான் வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீனத்திற்கு வருகிறார். கும்ப ராசியிலிருந்து மீனத்திற்கு வந்தாலும் அவருடைய ஆளுமை மேஷ ராசி வரையிலும் இருக்கு. சனி பகவான் ஒரு ராசியில் ஒரு கட்டத்தில் அமரும் பொழுது அதற்கு முன்னே இருக்கக்கூடிய ராசி 2.5 ஆண்டுகள், சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ராசிகள் 2.5 ஆண்டுகள், அதற்கு பின்னே இருக்கக்கூடிய ராசிகள் 2.5 ஆண்டுகள், ஆக மொத்தம் 7.5 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்வார். மீனத்தில் இருந்தாலும் மேசத்திலும் வேலை செய்வார். அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய விடுதலை முழுமையாக நீங்கி அதனுடைய தாற்பயங்கள் அதனுடைய நன்மை தீமைகள் முழுமையாக கிடைக்கும். இதற்கு முன்பு என்ன மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்களோ அதற்கு தகுந்தாற் போல பலன்களை வாரி வழங்குவார். மேசராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், சொந்த பந்தங்கள் இவைகளால் சில பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ இந்த பயிற்சியின் மூலியமாக தொழில் எப்படி இருக்கும்? இது கடந்த ஆண்டுகள் தான் சர்ப்ப கிரகங்களால பாதிக்கப்பட்டிருந்தோம். அப்ப தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சு, தொழில்ல ஒரு வளர்ச்சி இல்லாம இருந்துச்சு. இப்ப சனி பகவான் அடியெடுத்து உள்ளே வைக்கும் பொழுது இப்பவும் எங்களுக்கு பாதிப்பு வரும் என்று நீங்கள் சொன்னீர்களானால் எப்படி இயங்குவது என்ற கேள்வி உங்களுக்குள் வரும். மேசராசி அன்பர்கள் எல்லோருக்கும் இது அல்ல. அவரவர்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும். பொதுவான பலன்களில் பார்க்கும் பொழுது மேசராசி அன்பர்களுக்கு பொதுவாக பாதிக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை, திருமண தடை ஏற்படுவது, பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் ஏற்படுவது, நண்பர்களுக்குள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிவு ஏற்படுத்துவது, சொந்த பந்தங்களை பிரிந்து வெளிநாடு வெளியூர் செல்வது, இது மாதிரியான விஷயங்களை கொடுப்பார் சனி பகவான். அப்போ மேஷராசிக்கு இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் மிதுன ராசி, அதாவது ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? ரிஷபராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து இதுவரைக்கும் பலனளித்து வந்த சனி பகவான்
12ஆம் இடத்தில் வருவதால் உழைப்பு அதிகமாக வரும். உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்க முடங்கி இருக்க முடியாது வீட்டுல. உங்களுடைய வேலைக்காக, பணிக்காக, உங்களுடைய வேலையை துரிதப்படுத்துவதற்காக இரவு பகல் பார்க்காமல் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்படும். அப்ப இந்த கட்டாய நிலை ஏற்படும் பொழுது உங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற பலனை கண்டிப்பாக சனி பகவான் தருவார். என்னதான் நீங்க ராப்பகலா உழைச்சாலும் அந்த உழைப்பதற்கான பிரயோஜனத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்து விடுவார். ஏனென்றால் ரிஷபராசிக்கு குரு பகவான் 2ல் வந்து அமர்கிறார். அப்போ தனத்திற்கு அதிபதியான குரு பகவான் 2ல் வந்து அமரும் பொழுது இந்த பக்கம் உழைச்சி நீங்க கொடுக்கக்கூடிய காசு உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய அளவிற்கு குரு பகவானுடைய பலன் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே போல் ரிஷபராசி அன்பர்களுக்கு கேது பகவான் 4ல் வந்து அமர்வதால் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் சௌகரியங்கள், உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு குறைபாடுகளும் தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் கேது பகவான் என்பவர் எதையுமே செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர். எதையும் அவ்வளவு எளிதா அவர்கிட்ட பண்ணிட முடியாது. கொஞ்சம் சிரமம் எடுத்து சிரத்தை எடுத்து தான் அந்த காரியத்தை முடிக்க முடியும். நீங்க ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஏதாவது ஒரு மேல் படிப்பு படிக்கணும், படிப்புக்கான செலவு செய்யணும், சௌரியமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு இடைஞ்சல்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். அப்ப 4ல் கேது பகவான் அமர்வது ஒரு விதத்தில் கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனா அதே சமயத்தில் 10ல் ராகு பகவான் அந்த அமர்வது தொழிலில் மேலும் சிறப்பை தருவார். ஏற்கனவே நீங்க சனி பகவான் 12ல் வந்து அமர்ந்திருக்க காரணத்தால் உங்களுடைய உழைப்பு அதிகப்படுகிறது. இரவு பகல் பார்க்காமல் உழைக்கிறீர்கள். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ராகு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா 10ல் ராகு வரும் பொழுது சில முடியாத காரியங்கள் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் எடுத்து முயற்சி செய்து முடிப்பதற்கான ஆற்றலை தருவார். ராகு என்றால் வேகம், ஷார்ட்கட் ரூட் தான், அடிதடி தான், சடபடான்னு வேலையை முடிப்பார். அப்ப நீங்க பலனை 1 மடங்கு உழைச்சிங்கன்னா பலன் 2 மடங்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பார். அவர் போகக்கூடிய நட்சத்திரம், எடுக்கக்கூடிய கால அளவுகள், தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு பகவான் ஒருவருக்கு பகையாக இருக்கிறாரா நட்பாக இருக்கிறாரா என்பதை பொறுத்து பலாபலங்கள் மாறுபடும். அதுபோல மிதுன ராசி அன்பர்கள், இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 இந்த பெயர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை 7ஆம் வீட்டை பார்க்கிறது. ஒரு சிறப்பான பார்வை என்று சொல்லலாம். தன் வீட்டை தானே பார்க்கிறார் குரு. அப்ப தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது குடும்பத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். இதுவரையிலும் இருந்து வந்த கடன் தொந்தரவுகள், கழுத்தை இறுக்கிய கடன் தொந்தரவுகள், பேங்க் வட்டி, வண்டி டியூவு, நகை அடமானம், இது மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும். அப்போ இது ஒரு சிறப்பான பலன் என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 11ல் உங்களுக்கு வந்து சனி பகவான் அமரக்கூடியது உழைப்புக்கு ஏற்ற கூலியும் கிடைக்கும், புதியதாக உங்களுக்கு ஆர்டரும் கிடைக்கும். அதாவது நாம இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், நம்ம கம்பெனியோ நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களையோ உயர்த்துவதற்காக நாம உழைச்ச உழைப்பினுடைய பலனை சிறப்பான முறையில் அனுபவிக்க முடியும். அந்த பலனை கூட்டி கொடுப்பதற்கான வேலைகளை சனி பகவான் செய்வார். 3ல் கேது. அப்போ 3ல் கேது இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது. சில முயற்சி தடைகளை கொடுப்பார். நீங்க ஏதாவது புதியதாக முயற்சி செய்யணும், புதியதாக ஆர்டர் எடுக்கணும், புதியதாக ஏதாவது புதுமையை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கு பிரம்மாண்டம் செய்ய முடியாது. ஒரு யோசனைகள், ஒரு ஆழ்ந்த கருத்து சிந்தனைகள், ஒரு நியாயமான சிந்தனைகள் இருந்தால் மட்டுமே அதை காய் நகர்த்த விடுவார் கேது பகவான். அப்படி இல்லைன்னா அதுல தடை பண்ணுவார். அதனால இந்த கேது பகவானுடைய விஷயங்கள் எல்லாமே தாமதம், தடை, மெதுவாக நடப்பது, ஆடம்பரம் இல்லாமல் இருப்பது,
இது மாதிரி எல்லாமே ஒரு அமைதியான முறையில், ஒரு சாத்வீக முறையிலே இருக்கும். ராகு பகவான் என்றால் பிரம்மாண்டம் தான், அடிப்பொலி தான். ஆகையினால மிதுனராசி அன்பர்கள் இதுவரையிலும் கண்ட ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி ஒரு நல்ல பலனை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது. அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகளானது என்ன மாதிரியான பலனை தரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி விலகி 9ஆம் வீட்டுக்கு சனி பகவான் செல்கிறார். குரு பகவான் 12இல் வருகிறார். ராகு பகவான் அஷ்டமத்துக்கு வருகிறார். ஒரு அடி விழுந்து இப்பதான் எந்திரிக்கக்கூடிய நேரத்துல அடுத்தால ஒரு அடி. ஏற்கனவே உடல் ரீதியான பாதிப்புகளிலிருந்து விடுதலையாகி இப்பதான் நிம்மதியான பெருமூச்சு விட்டுட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள மறுபடியும் ராகு பகவான் வந்து உட்கார்றாரு. 12இல் குரு பகவான். அப்போ இந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் உபாதைகளை கொடுப்பார். உடல் உபாதைகளில் ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக இந்த கடகராசி என்பவர்கள் சாப்பாட்டு பிரியர்கள், ருசியான பண்டங்களை ருசித்து ரசித்து உண்ணக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். எந்த சாப்பாடா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ரசனையா ருசிச்சு அனுபவிச்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா துரதிர்ஷ்டவசமாக இவர்களுக்கு செமிக்கிறதுல தான் பிரச்சனை வரும். குடல் சார்ந்த பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி வயிற்றுக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் அடைப்பு, இது மாதிரியான பிரச்சனைகளை கடகராசி அன்பர்கள் சந்தித்து கொண்டிருப்பார். நிறைய பேருக்கு கால் பிளாடர் பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதனால கடகராசி அன்பர்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்தால் இவர்களுக்கு உடல் நோய் உபாதைகள் ஏற்படாமல் இருக்கும். வாயு தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன போக்குவரத்தில் செல்லும் பொழுது அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டம சனியில் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாது உறவுகள், நம்மளுடைய பழைய உறவுகள், நெருங்கிய நண்பர்கள், இவர்களிடத்தில் பகைமை உண்டாகும். ஒரு பகை, எதிர்பாராத ஒரு பகை ஏற்படும். அப்போ அவர்களிடத்திலும் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும். யாராச்சும் காசு பணம் கேட்டாங்கன்னா ஒரு கையெழுத்து வாங்காமலோ வெறும் பேச்சு வாக்குலையோ காசு பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட சண்டை போட்டுதான் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ கடகராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான உபாதைகளும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளும், தொழில் நன்றாக நடந்தாலும் அந்த தொழிலை கவனிக்க முடியாத ஒரு சூழலும் உருவாகும். ஆனால் அதே சமயத்தில் வெளியூர் வெளிநாடு பயணம், தொலைதேச பிரயாணம், வேற நாடுகளுக்கு பயணம் பண்றது, வேற மாநிலங்களுக்கு பயணம் பண்றது, இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும். அதே போல தந்தையினுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் கடகராசி அன்பர்களுக்கு, அதாவது 2024 இருந்தே இந்த பலனை அவர்கள் உணரலாம். தந்தையினுடைய உடல்நிலை, தந்தையினுடைய உடைமைக்கு ஆபத்து, தந்தையினுடைய சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏற்படுவது, தந்தை உடல்நிலை பாதிக்கப்படுவது, தந்தைக்கு கண்டங்களே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஆகையால் கடகராசி அன்பர்கள் தந்தையிடம் வாக்குவாதம் செய்யாமல் தந்தையிடம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். கவனத்தோடு பார்க்கணும், தந்தையை கனிவோடு பார்க்கணும். தந்தை வழி சொந்தங்கள் மூலியமாக கூட பகைமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை உடல்நிலையில் குறிப்பாக ரொம்ப ரொம்ப கவனம். குலதெய்வம் சென்று வரலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நேரலையில போயிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. யார் பேசுறீங்க? சார் நான் அம்பத்தூர்ல கால் பண்றேன் சார். சொல்லுங்க. அம்பத்தூர். சொல்லுங்க சார் நான் 25/1/1966 பிறந்தேன். ஒரு நிமிஷம் 25/1/1966. நேரங்க
நேரம் வந்து எங்க அம்மா சரியா சொல்லுறது 4 மணின்றாங்க, வெளியில 4 மணிக்கு மேலன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, ஆனா நான் பார்த்தேன். வெளிய லைஃப்ல சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க கும்பராசி சதய நட்சத்திரங்களா? ஆமாங்க ஆமாங்க ஐயா. ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. நீங்க கும்பராசி சதய நட்சத்திரம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா, கேக்குதுங்களா? இப்ப உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய திசை கேது திசை. இப்ப கேக்குதுங்களா? இப்ப உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய திசை வந்து கேது திசை. இப்ப கேக்குதுங்களா? கேது திசை நடக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை எல்லாரும் பயன்படுத்திட்டு போயிட்டாங்க. கரும்பு சார் சக்கை தான் நீங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அன்பு, உங்களுக்கு அன்பான அரவணைப்பு எதுவுமே கிடைக்கவில்லை. வாழ்க்கையில் நொந்து நூலாக போராடக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கேது திசை காலகட்டங்களில் உங்களுக்கு எது மாதிரியான பிரச்சனைகளை வரும்னு கேட்டீங்கன்னா, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்ப சொத்தில் பிரச்சனை, கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். குடும்ப சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல சண்டை சச்சரவு, கேஸ், அல்லது பங்கு வைக்கிறதுல பிரச்சனை, அல்லது பட்டா இல்லாம இருக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. உடல் உபாதைகள் கொடுக்கும். கால் நரம்புகள் பாதிப்பு, உடல் உபாதைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். இந்த கேது தசை முடியக்கூடிய காலகட்டம் வரைக்கும் யாருகிட்டையுமே அதிகமான பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது நலம். 2029 உங்களுக்கு கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை பிறக்கிறது. அதன் பிறகு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட உதவி கிடைக்கும். யாராச்சும் உங்க வீட்டுல கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காங்களா? என்னங்க? பாத்தீங்களா? இந்த அரசாங்க உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய நன்மையை நீங்க அந்த சுக்கிர தசையில சூப்பரா அனுபவிப்பீங்க. அருமையா இருக்கும். ஆனா இப்போ வந்து ஒரு மன போராட்டம், ஒரு மனசுக்குள்ளே ஒரு புழுக்கம், யார்கிட்ட போய் நம்மளுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையில தான் வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். குறிப்பா குழந்தைகளை பற்றி கவலை வரும். தன்னுடைய லைஃப் பார்ட்னரை பத்தி கவலை வரும். நமக்கு யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் இப்ப தற்சமயமா. சரிங்களா? அதனால இந்த சுக்கிர தசை என்னைக்கு பிறக்குதோ அன்னையில இருந்து உங்களுக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கவலையே பட வேண்டாம். அது மேரேஜ் வந்து இந்த 3வது பையனுக்கு இந்த வருஷம் ஆயிடுங்க. கண்டிப்பா ஆயிடும் இந்த வருஷம். நான் பேசுறது கேக்குதா? அதாவது இந்த 3வது பையனுக்கு திருமணம் ஆயிடுமா அப்படின்னு அந்த அம்மா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். கண்டிப்பாக இந்த ஆண்டு சித்திரை மாசத்துக்கு பிறகு திருமணம் கண்டிப்பாக நடந்துரும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்படி நேயர்கள் அவங்க குடும்பத்தை பத்தி, உங்களுடைய சுய ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா வாங்க, நேரலையில இப்ப உங்களுக்காக உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதி, மாசம், வருஷம் எல்லாத்தையும் கொடுங்க. உடனடியாக பலன் அளிக்கப்படும். உங்களுடைய கேள்விகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஜோதிடர் விகி நாராயணன். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்மராசிக்கு என்றைக்கு சனி பகவான் கும்பத்திற்கு வந்தாரோ அன்றிலிருந்தே சிம்மராசிக்கு
ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க, யாருக்கு பார்க்கணும்? நான் அடையாளத்துல பேசுறேங்க. சரிங்க. மே 1 1971 பிறந்திருக்குங்க. உங்க பேர் சொல்லுங்க. மாலா. என்ன என்ன மாசம் சொன்னீங்க? மே மாசமா? மே மாசம் ஐயா. மே மாசம் ஐயா. 1971. டைம்ங்க? ஹலோ. நேரம் நேரம் காலையில 10 மணிக்கு ஐயா. சென்னை தானா பிறந்தது? பிறந்த ஊர் சென்னையா? ஆமாங்க ஐயா. நான் பேசுறதுக்கு பிரேக் ஆகுதோ உங்களுக்கு? இப்ப கிளீனா இருக்குங்களா? கேக்குது ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப கிளீனா இருக்குல்ல? கடகராசி பூச நட்சத்திரங்களா நீங்க? ஆமாங்க ஐயா. அப்படியே லைன்ல இருங்க. மேடம், இப்ப உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சுக்கிர திசை. சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்குதுங்க. இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல காரியங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய வருதுங்க. உங்களுடைய ஜாதகப்படி சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். இந்த சுக்கிர திசையில் இந்த 2025 சித்திரை மாசத்துல இருந்து நிறைய மங்களகரமான காரியங்கள் நடக்க போகுது. ஒண்ணு, உங்க பசங்களுக்கான திருமண காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னா அவங்களுடைய உயர்கல்வி, அவங்களுக்கு நல்லது செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வீடு வாகன சேர்க்கை, உங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சு சூழ்நிலைகள்ல பிரச்சனையா இருந்தீங்கன்னா அதுல சுமூகமான ஒரு தீர்வு, எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலனை தரக்கூடியதா இருக்குதே உங்களுக்கு இந்த வருஷம். ரொம்ப சிறப்பா இருக்கு. அததான் சொன்னேன், மங்களகரமான காரியம். நீ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திருமண காரியத்தை பத்தி தானே சொன்னேன். சிறப்பா இருக்கு, சிறப்பா இருக்கு. இந்த இடம் நிறைய நீங்க 2 கல்யாணத்துக்கு வாய்ப்பு. 2 பசங்க இருக்காங்களா? 2 கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2 போட்டி போட்டு கேட்பாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, சிறப்பா இருக்கு. சரி சரி. அதாவது சில ஜாதகங்களை பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாயிடுது. இந்த அம்மாவுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு நிறைய போராட்டங்களை சந்தித்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்க போகுது. இது வரைக்கும் அவங்க கொஞ்சம் போராட்டத்தை தான் சந்திச்சிருக்காங்க. ஆனாலும் கடவுளுடைய புண்ணியத்துல. ஹலோ ஹலோ வணக்கம். என்ன பேருங்க? சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 31/3/1957. 31/3/1957. நேரங்க? 11:30ங்களா? எந்த ஊர்ல பிறந்தீங்க? 11:30 காலையிலயா நைட்டா? பகல். ஐயா, நீங்க மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரங்களா? ஐயா, உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை முடிய போகுதுங்க. செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை பிறக்க போகுது. நீங்க உடல்நிலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஒரு 6 மாசத்துக்கு முன்ன ஒரு ஆபரேஷன் பண்ண, கண் ஆபரேஷன் பண்ண, 2 ஆபரேஷன் பண்ண. இன்னும் ஒரு ஆபரேஷன் இருக்கிறது. கண் ஆபரேஷன் இப்ப பிப்ரவரிக்கு மேல வர சொல்லிருக்காங்க. பாத்தீங்களா? அதனால நீங்க உடல்நிலை விஷயத்துல கவனம் வேண்டும்.
உங்க உடம்ப மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உடம்பு சரியாயிடுச்சுன்னா ராகு தசை காலகட்டங்கள்ல உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஆன்மீக பணி ஒண்ணு பாக்கி இருக்குது, ஒரு கோயில் மாதிரி ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு குழந்தை கோயில் புனரமைச்சு எங்களுக்கு ஒரு 10 வருஷமா ஒரு கேஸ் ஒண்ணு சொத்து பங்காளி தகராறு கோர்ட்டு நடந்துன்னு இருக்கு. சரிங்க. அது 2026 தான் அது முடிவு வரும். 2026 முடியும். ஆமா, கண்டிப்பா சாதகமா முடியுமா? சாதகமா முடியும். 2026 முடிஞ்சிடும். சரியா? கோயில் இன்னும் நிறைய கோயிலுக்கு தேவைப்படணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகமே இறைப்பணிதான். ஒரு குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா இருக்குது. அதனால அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலையப்பட தேவையில்லை. பொண்ணு பிள்ளைங்கன்னா சுபிட்சமா இருப்பாங்களா என் ஜாதக பிரகாரம்? இந்த வருஷத்துல உங்க வீட்டுல நல்ல ஒரு குழந்தை பேரு வர்றதுக்கு, கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் காட்டுது. குழந்தை வந்துடும், உறுதியா வந்துடும். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்களா? குழந்தை அதான் சொன்னல, முதல் எடுத்தோட என்ன சொன்ன, குழந்தை பேரு கல்யாணத்துக்கு வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு. அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உடல்நிலை ராகு திசை நல்லா இருக்குமா? எனக்கு ராகு திசையில உங்களுக்கு உடல்நிலை பாடுபடுத்தினாலும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். ராகு திசையில நீங்க நல்லா இருப்பீங்க. உடல்நிலையில பாத்தீங்கன்னா கால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒன்னும் பயப்பட தேவையில்லை. சரி. நேயர்களே, உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்க. பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ஆபரேஷன் பண்ணிருக்கு, நடந்துகிட்டு இருக்குதுன்னு. அது ஏற்கனவே நடந்துருச்சான். இப்ப மறுபடியும் ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு சொல்றேன், அதுவும் பிப்ரவரி மாசம் பண்ண போறாராம். இப்படி உங்க ஜாதகத்துல உள்ள பலன்களை நீங்க தெரிந்து கொள்வதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான சில பிரயோஜனங்களை நீங்க அனுபவிக்க முடியும். அதாவது ஒரு கெட்டது நடக்க போது, ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னு தெரிஞ்சா அதுல இருந்து ஒதுங்கி வாழலாம். அல்லது அது மழை பெய்யுது, நம்ம எப்படி கொடை எடுத்துட்டு போய் நம்ம நினையாம வந்துடுறோம், அது மாதிரி ஒரு சின்ன பாதுகாப்பை ஏற்படுத்திக்க முடியும். பரிகாரத்தின் மூலியமாகவோ தெய்வ வழிபாட்டின் மூலியமாகவோ நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். ஆகையினால உங்களுடைய சுய ஜாதகம், டேட் ஆஃப் பர்த், டைமு, எந்த வருஷம் பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க சொல்லுங்க. உடனடியாக இப்பொழுதே உங்களுக்கு பலன் அளிக்கப்படும். அதே மாதிரி இந்த ஆண்டு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த கன்னி ராசிக்கு எது மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறது கன்னி ராசி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.